This sermon, Works is Faith Expressed, was delivered on Friday evening, November 26th, 1965 at the Life Tabernacle in Shreveport, Louisiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் நவம்பர் மாதம் 26 வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா லூசியானா ஷீவர்போர்ட் என்னும் இடத்தில் உள்ள ஜீவ கூடாரத்தில் ஒர்க்ஸ் இஸ் ஃபெய்த் எக்ஸ்பிரஸ்ட், விசுவாசத்தை வெளிப்படுத்துவது கிரியைகள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். We got prayer cards to give out. Now we're going to take about 20 minutes now for a prayer line. We want to line up real quick and come across the platform. இப்பொழுது நாங்கள் ஜெப அட்டைகளை விநியோகித்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு ஜெப வரிசைக்கென நாங்கள் ஏறக்குறைய 20 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். ஜனங்களை விரைவாக வரிசைப்படுத்தி அவர்கள் மேடைக்கு வரும்போது ஜெபிக்க விரும்புகிறோம். And now I don't know how many cards is give out. I never even asked Billy one thing. I just said, "Did you give out? Go down there and give out some prayer cards." And he come back and pick his mother and I and him up just a while ago. இப்பொழுது எத்தனை ஜெப அட்டைகள் விநியோகிக்கப்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை. நான் பில்லியை ஏதும் கேட்கவில்லை. நான் ஜெப அட்டையை கொடுத்தாயா, நீ போய் சில ஜெப அட்டைகளை கொடு என்று மாத்திரமே கூறினேன். அவன் சற்று முன்பு திரும்பி வந்து என்னையும் அவன் தாயாரையும் மற்றவர்களையும் காரில் ஏற்றிக்கொண்டு இங்கு கொண்டு வந்தான். Now, did you start with 100 or 1 or 1 to 100 or 1 to 100? All right. நல்லது. நீ 100 என்ற எண்ணிலிருந்து துவங்கினாயா அல்லது 1 என்ற எண்ணிலிருந்தா? 1 100 வரையிலா அல்லது எந்த எண்ணிலிருந்து துவங்கினாய்? 1 100 வரை. சரி. Let's have a prayer card number 1. If you got it, hold up your hand so I can see. If you can't, if you can stand up, if you can't, we'll pack you. நாம் ஜெப அட்டை எண் 1 எடுத்துக்கொள்வோம். நீங்கள் அதை வைத்திருந்தால் நான் காணும்படிக்கு உங்கள் கையை உயர்த்துங்கள். உங்களால் முடியவில்லை என்றால், உங்களால் நிற்க முடியாமற் போனால், அப்பொழுது உங்களை நாங்கள் தூக்கிக் கொண்டு வருவோம். Prayer card number 1, right quick. Who has got what's what? A number 1, excuse me. A number. எண் 1. வேகமாக. யாரிடம் இருக்கிறது? என்ன சொன்னீர்கள்? ஏ. ஏ எண் 1. என்னை மன்னியுங்கள். ஏ எண். This lady here, you have that card? Come right here, will you, lady? A number 2. Have you got it? Someone raise your hand quick right here, lady. Come. இங்குள்ள ஸ்திரீ, உன்னிடம் அந்த ஜெப அட்டை உள்ளதா? இங்கு வா பெண்மணியே, வருவாயா? ஏ எண் உன்னிடம் இருக்கிறதா? யாரிடமாவது உங்களுடைய கரத்தை வேகமாக உயர்த்துங்கள். சரி, ஸ்திரீயே, இங்கே வா. Number 3. Got a card? You got a card? Y'all don't have any cards? None of the cards? No, all right. You don't have to have it. எண் 3. ஜெப அட்டை ஒன்று உள்ளதா? உங்களிடம் ஒரு அட்டை உள்ளதா? நீங்கள் எல்லோரும் எந்த ஜெப அட்டைகளையும் எந்த அட்டைகளையும் வைத்திருக்கவில்லையா? சரி, உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3, 4, 5. A 1 2 3 4 5. Let's see. There's 1 2 3 4 5. A, all right. You're the 3 4 5. ஏ 1 2 3 4 5. நாம் பார்ப்போம். இங்கு ஏ வரிசையில் 1 2 3 4 5 உள்ளன. சரி, இதோ அவர்கள். 5 6 7 8 9 10. Just line up. Just start line up. 5 6 7 8 9 10. சரி, வரிசையில் நில்லுங்கள். வரிசையில் நிற்க தொடங்குங்கள். Now if you can't come, wave your hand like that so they can pack it. I've asked these people here that don't have cards. Don't have to have. I'm just asking you. இப்பொழுது உங்களால் இங்கு வர முடியாமற் போனால், உங்கள் கையை இப்படி ஆட்டினால் அவர்கள் உங்களை தூக்கிக் கொண்டு இங்கு வருவார்கள். ஜெப அட்டைகள் இல்லாதவர்களிடம் நான் கூறியிருக்கிறேன், நீங்கள் ஜெப அட்டைகளை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிறதா என்று நான் வெறுமனே கேட்டுக் கொண்டிருக்கிறேன். Now look, you crippled people here. I suppose he had to come early because I just told him early. இப்பொழுது இங்குள்ள ஊனமுற்ற ஜனங்களே, நீங்கள் நேரத்தோட வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நான் அவரிடம் நேரத்தோட என்றேன். You don't have to have a car. If you got that faith like I taught. இப்பொழுது நீங்கள் ஒரு ஜெப அட்டையை வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் போதித்தது போன்று உங்களுக்கு விசுவாசம் இருக்குமானால். See, if it's revealed to you, all right. If it isn't revealed, no matter if you've been in a dozen prayer lines, it wouldn't help a bit. You know that? You believe that? பாருங்கள்,
அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குமானால் சரி. அப்படி வெளிப்படாவிட்டால் நீங்கள் ஒரு டஜன் ஜெபவரிசைகளில் வந்தாலும் அது உங்களுக்கு சிறிதும் உதவி செய்யாது. உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? See, I might pray. I do all I could, get on my knees, lay hands on you, anoint you with oil, any way you wanted to, and pray until God, by grace, reveals that in your heart that it's over and it's done. புரிகின்றதா? நான் ஜெபிக்கக்கூடும், என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்யக்கூடும். நான் முழங்காலில் நின்று ஜெபித்து உங்கள் மேல் கரங்களை வைத்து எண்ணெய் பூசி நீங்கள் விரும்பும் அனைத்தையும் செய்து ஜெபிக்கக்கூடும். அது முற்று பெற்று விட்டது என்றும் தேவன் கிருபையினால் அதை உங்களுடைய இருதயங்களில் வெளிப்படுத்துகிற வரையில் ஒரு பயனும் இல்லை. வெளிப்படுத்தினால் அப்பொழுதே அது முற்று பெற்று விடுகிறது. நீங்கள் ஜெபவரிசையில் அல்லது வேறெங்காவது இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படியும் நடந்து முடிந்துவிடும். 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. சரி, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. All right. 16, 17, 18, 19, 20. சரி, 16, 17, 18, 19, 20. Is anybody a call? It's got a card and can't raise up. Raise your hand. எழுந்திருக்க முடியாமல் Got a card இருக்கிறீர்களா? and cannot raise up. ஜெபத்தை இருந்து எழுந்திருக்க முடியாதவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். All right. Only believe. I can play poor little Anna Jean sat playing that all night near that time. I want everybody real quiet and reverent, you know. Believe. சரி, நம்பிடுவாய். ஏழை வயோதிக அன்னாள் ஜீன் அங்கே உட்கார்ந்து கொண்டு சில சமயங்களில் இரவு முழுவதும் அதை வாசித்துக் கொண்டிருப்பது என் நினைவிற்கு வருகிறது. நீங்கள் அறிந்துள்ளபடி ஒவ்வொருவரும் உண்மையாகவே அமைதியாகவும் பயபக்தியாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்பிடுவாய். Now prayer cards 1 to 15, I believe it was. இப்பொழுது ஜெப அட்டைகள் 1 முதல் 15 வரை அவ்வளவுதான் என்று நான் நினைக்கிறேன். நம்பிடுவாய். They're getting a little crowded here, so let's just start. What do you say? Possible. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இங்கு ஒரு சிறு கூட்டமாய் கூடுகின்றார்கள். எனவே நாம் தொடங்கி விடுவோம். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. I get too many. That's more we call. That's all right. Stand still, just where you are. Don't know one. Just you get prayed for, but just wait till they call your number, and then we don't have too many stand here. இப்பொழுது நீங்கள் அதிகமான பெயர்களை உடையவர்களாக இருக்கின்றீர்கள். நாம் அழைத்ததை காட்டிலும் அதிகம் இருக்கிறார்கள். அதெல்லாம் பரவாயில்லை. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அமைதியாக நில்லுங்கள். உங்களுக்கு ஜெபிக்கப்படும். ஆனால் பாருங்கள், உங்கள் எண்ணை கூப்பிடும் வரைக்கும் காத்திருங்கள். அதன் பின்னர் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நாம் இங்கு மிக அதிகமான பேர்களை நிற்கச் செய்ய வேண்டியதில்லை. If the Lord should do something, you blind it off from the people and they can't see it, you see. God bless you. கர்த்தர் ஒன்றை செய்யும் போது இங்கு நின்று கொண்டிருப்பவர்கள் அதை பின்னால் உள்ளவர்களுக்கு மறைத்து அதை காணாதபடி செய்து விடுவார்கள். நீங்கள் பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Now let's pray for these handkerchiefs while they're getting ready. அவர்கள் ஆயத்தமாய் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது இந்த உருமால்களுக்காக நாம் ஜெபிப்போம். Dear God, here's handkerchiefs laying here that comes from the sick and afflicted. This faith that we've just been talking about, Lord. அன்புள்ள தேவனே, வியாதியஸ்தரிடமிருந்தும் ஊனமுற்றோரிடமிருந்தும் வந்துள்ள உருமால்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. கர்த்தாவே, நாங்கள் இந்த விசுவாசத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தோம். I remember you're saying in the Bible, in the book of Jude, earnestly contend for the faith that was once delivered to the saints. நீர் வேதாகமத்தில் யூதா புத்தகத்தில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று கூறியுள்ளது என் நினைவுக்கு வருகிறது. And from the body of the saints they took handkerchiefs, not because they were special people, but because they were believing people. பரிசுத்தவான்களின் சரீரத்திலிருந்து அவர்கள் உருமால்களை எடுத்தனர். அவர்கள் விசேஷித்தவர்கள் என்பதனால் அல்ல, ஆனால் அவர்கள் விசுவாசிக்கும் மக்கள் என்ற காரணத்தால் எடுத்தனர். There were men of like passion as we are. They said Elijah was like that, and he prayed earnestly that it wouldn't rain. அவர்களும் எங்களைப் போல பாடுள்ள மனிதரே. அவர்கள் எலியா அப்படி இருந்தான், அவன் மழை பெய்யக்கூடாது என்று கருத்தாய் ஜெபம் பண்ணினான் என்று கூறியுள்ளனர். God
He prayed that so the people would repent. You revealed it to him to pray for them, to pray in that manner, to fulfill your word. No doubt you showed the prophet a vision. தேவனே, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றே அவன் ஜெபித்தான். உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்கென அவ்விதமான முறையில் ஜெபம் செய்யும்படி அவனுக்கு நீர் வெளிப்படுத்தினீர். நீர் அந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தீர் என்பதில் சந்தேகமே இல்லை. And Lord, tonight I'm praying for these people to be healed. I'm not Elijah. He was taken into heaven, but his life and spirit still lives on. கர்த்தாவே, இந்த ஜனங்கள் சுகம் பெற வேண்டும் என்று இன்றிரவு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நான் எலியா அல்ல. அவன் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆனால் அவன் வாழ்க்கையும் ஆவியும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. So we pray, dear God, that you will honor the prayers of your people and honor all of us now as we pray for these handkerchiefs, that when they're laid on the sick they will recover. எனவே அன்புள்ள தேவனே, உமது ஜனங்களின் ஜெபங்களை நீர் கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உருமால்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்போது இப்பொழுது எங்கள் எல்லோரையும் கனப்படுத்தும். அவைகள் வியாதியஸ்தர் மேல் வைக்கப்படும் போது அவர்கள் சுகம் பெறுவார்களாக. We realize, Father, that we're a dying generation of people. We're heading faced with eternity. பிதாவே, நாங்கள் ஒரு மரித்துக் கொண்டிருக்கிற சந்ததி என்பதை உணர்கிறோம். நாங்கள் எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் நித்தியத்தை முகமுகமாய் சந்திக்கிறோம். The world has gone insane. Murders, little girls being cut to pieces and ravished. உலகமோ பைத்தியத்திற்குள்ளாக சென்று விட்டது. கொலைகள், சிறு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்படுதல். The people, man wearing their hair like women, women like man. They're just perverting. ஆண்கள் பெண்களைப் போல தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளுதல், பெண்கள் ஆண்களைப் போல காட்சியளித்தல். அவர்கள் அப்படியே தாறுமாறாய் கொண்டிருக்கிறார்கள். The race is dying. The world's a dying. Everything's a dying. The church is dying. மானிட இனம் மரித்துக் கொண்டிருக்கிறது. உலகமும் மரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் மரித்துக் கொண்டிருக்கிறது. சபையும் மரித்துக் கொண்டே இருக்கிறது. Oh God, bring life, oh God. Life of faith. ஓ தேவனே, ஜீவனை கொண்டு வாரும், ஜீவனை கொண்டு வாரும். ஓ தேவனே, விசுவாச ஜீவனை கொண்டு வாரும். Reveal to these people, Lord. I can only pray and lay my hands upon them. But you're the one that can heal them. And you alone can heal them. கர்த்தாவே, இந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தும். என்னால் ஜெபித்து என் கைகளை அவர்கள் மேல் வைக்க முடியும். ஆனால் நீர் ஒருவரே அவர்களை சுகப்படுத்த முடியும். நீர் மாத்திரமே அவர்களை சுகப்படுத்த முடியும். I pray that you will, Father, to each and every one. Grant it with my hands upon them and asking with all my heart in the name of Jesus Christ, heal these people. Amen. பிதாவே, ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். என் கரங்களை அவர்கள் மேல் வைத்து என் முழு இருதயத்தோடு நான் வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களை சுகமாக்குவீராக. ஆமென். Now, is this Michael? Now, see, you hear that all right? Everybody hear that? Raise up your hand. இப்பொழுது சகோதரனே, இந்த ஒலிபெருக்கி வேலை செய்கிறதா? இப்பொழுது இது உங்களுக்கு நன்றாய் கேட்கிறதா? இது எல்லோருக்கும் நன்றாய் கேட்கிறதா? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Now, somehow out of my heart going to these people here sitting here in this chair, cots and stretchers. They didn't even get a prayer card. இப்பொழுது ஏதோ ஒரு வகையில் என் இருதயம் இங்குள்ள இந்த ஜனங்கள் பட்சமாய் சார்ந்துள்ளது. இங்கு இந்த சக்கர நாற்காலி, கட்டில்கள், தோளிகள் உள்ள இந்த ஜனங்களின் மேல் அவர்களுக்கோ ஜெப அட்டை கூட கிடைக்கவில்லை. பார்த்தீர்களா? These people got prayer cards, but that don't mean they're going to be healed. ஆனால் சகோதரனே, கவனி, பாருங்கள். இந்த ஜனங்களுக்கு ஜெப அட்டைகள் கிடைத்துள்ளன. ஆனால் அது அவர்கள் சுகம் பெற போகிறார்கள் என்பதற்கு அர்த்தம் அல்ல. There's people sitting out there in the audience maybe. And that don't mean they're going to be healed. அங்கே கூட்டத்தில் உட்கார்ந்திருக்கிற ஜனங்கள் கூட ஒரு கால் ஜெப அட்டைகள் பெற்றுக் கொண்டதனால் அவர்களும் சுகம் பெற போகிறார்கள் என்பதல்ல அதன் அர்த்தம். That doesn't say they will or will not be healed. That all depends on their faith in God. How many knows that to be true? That's all. Just their faith in God. அதாவது அவர்கள் சுகம் பெறுவார்கள் என்றும் அது கூறவில்லை, அல்லது அவர்கள் சுகம் பெற மாட்டார்கள் என்றும் அது கூறவில்லை. அது தேவனில் கொண்டுள்ள அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்தது. அது உண்மை என்று எத்தனை பேர் அறிவீர்கள்? அவ்வளவுதான். அது தேவனிடத்தில் உள்ள அவர்களுடைய விசுவாசமாய் உள்ளது. இப்பொழுது எத்தனை பேர் அது உண்மை என்பதை அறிவீர்கள்?
no matter how religious you are, how good or how bad you are, unless the grace of God drops that into your heart, you'll never get well. நீங்கள் எவ்வளவுதான் பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லவர்களாக அல்லது எவ்வளவு கெட்டவர்களாக இருந்தாலும், தேவனுடைய கிருபையானது உங்கள் இதயத்துக்குள் விழாமற் போனால் நீங்கள் ஒருபோதும் சுகம் பெறவே மாட்டீர்கள். How many knows that God has done it and done it all along? Great miracles, signs and wonders. இப்பொழுது தேவன் இவ்வளவு காலமாக மகத்தான அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து வந்திருக்கிறார் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? And now you're coming tonight, standing in this line, not because you were chosen to stand in this line by God. That isn't it. You just got a prayer card. You just had to be at your... இப்பொழுது இன்றிரவு நீங்கள் இந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கும் காரணம், நீங்கள் இந்த வரிசையில் இருக்க வேண்டும் என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதனால் அல்ல. அதுவல்ல, நீங்கள் ஜெப அட்டையை பெற்றுக்கொள்ள நேர்ந்ததால் இங்கு வருகின்றீர்கள். Procedure is just exactly like my honorable brother Holzer here started his ministry many years ago with faith in God, believing that God healed the sick by faith. நடைமுறை இதுதான். இப்படித்தான் இங்குள்ள என் மதிப்புக்குரிய சகோதரர் கெர் ஹோல்சர் தன் ஊழியத்தை அநேக ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கினார். தேவனில் விசுவாசத்தோடு, தேவனை விசுவாசித்து, விசுவாசத்தினால் தேவன் வியாதியஸ்தரை சுகப்படுத்துவார் என்று விசுவாசித்து துவங்கினார். And it never has changed. But God has added in this last days gifts that he promised. அது ஒருபோதும் மாறவே இல்லை. ஆனால் தேவன் இந்த கடைசி நாட்களில் வரங்களை, அவர் வாக்குத்தத்தம் செய்துள்ள வரங்களை அதனுடன் கூட்டியிருக்கிறார். God did it not because he had to, but because he promised to, and if he promised, then he has to do it. Because he has to keep his word. தேவன் அதை செய்ய காரணம் அவர் செய்ய வேண்டும் என்பதனால் அல்ல, ஆனால் அவர் வாக்குத்தத்தம் செய்த காரணத்தால். அவர் வாக்குத்தத்தம் செய்திருந்தால் அப்பொழுது அவர் அதை நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் அவர் தமது வார்த்தையை காத்துக்கொள்ள வேண்டும். And he promised you the same thing. That is, if you could believe, then it would happen. If you can't believe it, it just won't happen. அவர் உங்களுக்கும் அதே காரியத்தையே உங்களுக்கும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அதாவது, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் அது சம்பவிக்கும். உங்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் அப்பொழுது அது ஒருபோதும் நடக்காது. Now, I can't make you believe, neither can you make yourself believe. God's got to give it to you. It's a gift of God to believe. Not your faith, God's faith. இப்பொழுது என்னால் உங்களை விசுவாசிக்க செய்ய முடியாது. நீங்களும் உங்களை ஒருபோதும் விசுவாசிக்க செய்து கொள்ள முடியாது. தேவன் அதை உங்களுக்கு தர வேண்டும். விசுவாசிப்பது என்பது ஒரு தேவனுடைய வரம். உங்களுடைய விசுவாசம் அல்ல, தேவனுடைய விசுவாசம். Your intellectual faith might believe it fine, but unless the faith of God is down in your heart, see? Your intellectual faith can accept to do that. உங்களுடைய அறிவாற்றல் கொண்ட விசுவாசம் ஒரு கால் அது அருமையானது என்று விசுவாசிக்கலாம். ஆனால் தேவனுடைய விசுவாசம் உங்கள் இருதயத்தில் இருந்தால் ஒழிய, பாருங்கள், உங்களுடைய அறிவாற்றலுள்ள விசுவாசமோ அதை செய்வதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடும். And just keep believing it with all your heart until God does reveal it to you. See? Just keep believing it until God does reveal it. But until he reveals it. தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும் வரைக்கும் உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். புரிகின்றதா? தேவன் அதை வெளிப்படுத்தி கொடுக்கும் வரை அதை அப்படியே தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தும் வரைக்கும். You say, Brother Branham, what did you say there? Yes, sir. God sent a prophet up to Hezekiah and told him, you're not coming off that bed. Thus saith the Lord. You're going to die there on that bed. Is that right? நீங்களோ, சகோதரன் பிரணாம் அவர்களே, அங்கே நீர் என்ன கூறுகிறீர் என்று கேட்கலாம். ஆமையா, தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எசேக்கியாவிடம் அனுப்பி, கர்த்தர் உரைக்கிறதாவது, நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்க மாட்டாய், நீ அந்த படுக்கையிலேயே அங்கேயே மரிக்கப் போகிறாய் என்று அவரிடம் கூறினார். அது உண்மைதானே? But that king turned his face to the wall and he cried out in bitter tears and said, Lord, I need 15 more years. I beseech thee, Lord, to hear me. ஆனால் அந்த தீர்க்கதரிசியோ திரும்பிக் கொண்டு இல்லை. அந்த ராஜா தன் முகத்தை சுவற்றுக்கு நேராக திருப்பி மனங்கசந்து அழுது, கர்த்தாவே, எனக்கு இன்னும் 15 வருடங்கள் வேண்டும். கர்த்தாவே, எனக்கு செவி கொடுக்கும்படி உம்மை மன்றாடி கேட்கிறேன் என்றான். Now the king was the greatest man in the world in politics, but the prophet was in God's sight. இப்பொழுது ராஜா என்பவன் உலகிலும் அரசியலிலும் மிக பெரிய மனிதனாய் இருந்தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் தீர்க்கதரிசியே மிக பெரியவன்.
That was God's king, but it was God's prophet. So God revealed to the prophet to take some. You know, understand? அதாவது அது தேவனுடைய ராஜாவா இருந்தது. ஆனால் இதுவோ தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தது. எனவே தேவன் அந்த பிளவைகளுக்கு சிலவற்றை கொண்டு போகும்படி அந்த தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுக்கு புரிகிறதா? Now, that you might understand now, because I preach the scriptures here, as it was in the days of Sodom, so shall it be in the coming of the Son of Man. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பிரசங்கித்த சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில் நடக்கும் என்னும் வேத வாக்கியத்தில், in the days that the church is being revealed, no, in the days that the Son of Man is being revealed. சபை வெளிப்படும் நாட்களில் என்றா உள்ளது? இல்லை, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்களில். What is revealed? Made known. That right? Revealed. யார் வெளிப்படுவது? அறியப்படுவது. அது சரியா? வெளிப்படுவது. The days at the Son of Man is being revealed. It'll be a day like Sodom and Gomorrah. Is that right? மனுஷகுமாரன் வெளிப்படும் நாட்கள் சோதோம் குமராவின் நாட்களுக்கு ஒத்ததாயிருக்கும். அது சரியா? Now, look what happened. They had two main messengers down there in Sodom and Gomorrah because there's a bunch of lukewarm Christians down there. Is that right? இப்பொழுது என்ன நடந்தது என்று பாருங்கள். அவர்களுக்கு சோதோம் குமராவில் இரண்டு முக்கிய தூதர்கள் இருந்தனர். ஏனெனில் அங்கு ஒரு கூட்ட வெதுவெதுப்பான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அது சரியா? And they had two main messengers. Now listen close. Down in Sodom and Gomorrah preaching. அவர்களுக்கு இரண்டு முக்கிய தூதர்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். சோதோம் குமராவில் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தனர். But one of them stood out here with Abraham's group. Is that right? ஆனால் ஒருவர் இங்கே ஆபிரகாமின் குழுவோடு நின்று விட்டார். அது சரியா? Now look, we have never in all the history of the church ever had a universal messenger to the church that his name ended in H-A-M to now. இப்பொழுது பாருங்கள், சபையின் முழு சரித்திரத்திலேயே ஹாம் என்று முடிவு பெறும் பெயரை கொண்ட உலகளாவிய தூதனை நாம் இதுவரை பெற்றிருக்கவில்லை. G-R-A-H-A-M, which is 6 letters. G-R-A-H-A-M. கிரஹாம், ஆங்கிலத்தில் 6 எழுத்துக்கள். கிரஹாம். But Abraham's name is spelled A-B-R-A-H-A-M, 7 letters. See? ஆனால் ஆபிரகாம் என்னும் பெயரை ஆங்கிலத்தில் எடுத்து கூட்டினால் 7 எழுத்துக்கள். புரிகின்றதா? So the universal church, being the letter of man, 6 man-made organization, yet has received their messenger. எனவே உலக சபை மனித எழுத்துக்களை கொண்ட 6 மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஸ்தாபனம் அதே சமயத்தில் அதன் தூதனை பெற்றுள்ளது. We've had a Sankey, Moody, Finney, Knox, Calvin, so forth, but never a H-A-M. Is that right? அவர்களுக்கு சாங்கி, மூடி, ஃபின்னி, நாக்ஸ், கால்வின் முதலானோர் இருந்தனர். ஆனால் ஒருபோதும் ஹாம் என்பதில் முடிவடையும் பெயரை கொண்டவர் இருக்கவில்லை. அது சரியா? But they've got it. And he's a messenger sent from God. And he's battering them walls as hard as he can. Get out of here! Repent or perish! ஆனால் அவர்கள் இப்பொழுது அதை பெற்றுள்ளனர். அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தூதன். அவர் அவர்களுடைய சுவர்களை தன்னால் இயன்றவரை அடித்து நொறுக்கி, இங்கிருந்து வெளியேறுங்கள், மனம் திரும்புங்கள், இல்லையேல் அழிந்து போங்கள் என்று கூறுகிறார். But remember, the elected, predestinated, foreordained covenant, Abraham and his group got a messenger too. ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, முன் நியமனமாக உடன்படிக்கை செய்து கொண்ட ஆபிரகாம் அவனுடைய கூட்டத்தினரும் கூட ஒரு தூதனை பெற்றுள்ளனர். Watch what he did. He gave them a sign that the time was near for the fire to fall. Now it's fire now we're looking for. Atomic fire. Wrath of God. அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். அக்கினி விழுவதற்கு நேரம் நெருங்கிவிட்டது என்பதற்கு அவர் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். இப்பொழுது நாம் அக்கினியைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அணுகுண்ட அக்கினியை, தேவனுடைய கோபாக்கினை. Now that messenger did something. He spoke about a woman
that he had his back turned to, and told her she was doubting what he was saying, told her conditions and what was going to happen. Is that right? இப்பொழுது அந்த தூதன் ஒன்றை செய்தார். அவர் தமது முதுகை பின்னால் திருப்பினவராய் ஒரு ஸ்திரீயிடம் அவள் அவர் கூறிக்கொண்டிருந்ததை சந்தேகிக்கிறாள் என்றும் அவளுடைய நிலைமைகள் என்னவென்றும் என்ன நடக்கப் போகிறது என்றும் கூறினார். சரியா? Did he say that the Son of Man would reveal himself in the same way in that day? Well, do you believe that's the truth? அதே விதமாக மனுஷகுமாரன் தம்மை இந்நாளில் வெளிப்படுத்துவார் என்று கூறியுள்ளாரா? அது உண்மை என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? Well, here stands the woman. And in the invisible union of the church, the bride, the Christ, that messenger is here now, which is Jesus Christ, the same yesterday and forever. நல்லது. இதோ ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். சபையின் காணக்கூடாத இணைப்பில் கிறிஸ்துவுடன் மணவாட்டியின் இணைப்பின் போது அந்த தூதன் இப்பொழுது இங்கிருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராயிருக்கிறார். Now, he only speaks to his prophets, the Bible says so. He never does anything, but first he makes it known to his prophets, Amos 3:7. இப்பொழுது அவர் அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலமே பேசுகிறார். வேதம் அவண்ணமாய் கூறியுள்ளது. அவர் தமது தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு காரியத்தை முதலில் தெரியப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் 3 அதிகாரம் 7 உரைக்கிறது. He always has done, he never changes his pattern. அவர் எக்காலத்தும் அப்படியே செய்து வந்திருக்கிறார். அவர் தமது போக்கை மாற்றினதே இல்லை. பார்த்தீர்களா? And the prophet can only speak if he's true what God tells him. Is that right? That's true. ஒரு தீர்க்கதரிசி உண்மையானவனாய் இருந்தால் தேவன் அவனிடத்தில் கூறுவதை மாத்திரமே அவனால் உரைக்க முடியும். அது சரியா? அது உண்மை. Now, do you believe he could tell me what's the matter with this woman before I even look at her? You believe it? இந்த ஸ்திரீயை நான் பார்ப்பதற்கு முன்பே அவளுடைய விஷயம் என்னவென்று அவர் என்னிடம் கூற முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Why, she's suffering with cancer. Right, it's on her breast. ஏன்? அவள் புற்றுநோயினால் அவதியுறுகிறாள். அது உண்மை. அது அவள் மார்பில் இருக்கிறது. She's got a boy on her mind. He's suffering with a kind of a mental condition, nervous condition, complications. That's right. You believe that? That's true, isn't it? அவள் ஒரு பையனை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். அவன் ஒரு விதமான மனநிலை கோளாறு, நரம்பு தளர்ச்சி போன்ற சிக்கல்களினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறான். அது உண்மை. நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? அது உண்மை இல்லையா? You believe now that your faith was saying that as anchored that you got it? You're going to have it? Then go in the Lord Jesus will make you well. நீங்கள் பெற்றுள்ள நங்கூரமிடப்பட்ட விசுவாசம் அதை நீங்கள் ஏற்கனவே பெற்றுக் கொண்டீர்கள் என்றும் அதை நீங்கள் நிச்சயம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றும் கூறுகிறது என்று விசுவாசிக்கின்றீர்களா? அப்படியானால் போங்கள். கர்த்தராகிய இயேசு உங்களை குணமாக்குவார். புரிகின்றதா? ஆம். பார்த்தீர்களா? Do you believe with all your heart? நீ விசுவாசிக்கிறாயா? உன் முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? Now, do you believe without looking at this woman, the Lord Jesus can tell me what's her trouble? How many believes that? இப்பொழுது இந்த ஸ்திரியை நான் காணாமலே அவளுடைய கோளாறு என்னவென்பதை கர்த்தராகிய இயேசுவானவரால் எனக்கு சொல்ல முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? Now you know, and I've never even, only thing I just seen a skirt. I don't know, couldn't tell where it's man or woman. But just standing there. I want her to believe. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நான் ஒருபோதும் கண்டதில்லை. ஒரு காரியம், நான் வெறுமன ஒரு அங்கி தொங்கலையே கண்டேன். அது மனிதனா அல்லது ஸ்திரியா என்று கூற முடியவில்லை. எனக்கு தெரியவில்லை. ஆனால் அப்படியே அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அவள் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Do you believe, ladies? Here, the patient. You believe? Raise up your hand if you believe. If you believe with all your heart, you can have that baby that you're asking God for. பெண்மணியே, நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? இதோ அந்த நோயாளி. நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் நீங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற அந்த குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். புரிகின்றதா? பார்த்தீர்களா? You believe? You have faith in God? Now that don't heal, that is identify. That's the works.
that identifies the faith of the presence of God. His Word made manifest. நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கின்றீர்களா? இப்பொழுது அது சுகப்படுத்துகிறதில்லை, அது அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டது. அது தேவனுடைய பிரசனத்தின் விசுவாசத்தை அடையாளம் கண்டுகொள்கிற கிரியைகளாகும். அவருடைய வார்த்தை வெளிப்பட்டது. This woman is wanting a great thing too. That's not a baby, but she's wanting the baptism of the Holy Ghost. இந்த ஸ்திரீயும் கூட ஒரு பெரிய காரியத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறாள். அது ஒரு குழந்தை அல்ல, ஆனால் அவள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை விரும்பிக் கொண்டிருக்கிறாள். I'll tell you what to do. If you'll get rid of them cigarettes, God will give you the baptism of the Holy Ghost. Don't believe it. நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ சிகரெட் புகைப்பதை விட்டுவிட்டால் தேவன் உனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அருளுவார். போய் விசுவாசி, பார். You believe? Have you faith in God? நீ விசுவாசிக்கிறாயா? நீ தேவனில் விசுவாசமாய் இருக்கிறாயா? This man standing here is a man I've never seen in my life. I don't know him, but he's suffering with something wrong in his chest. இங்கு நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதனை என் வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. அவரை எனக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு காரியத்தினால் தன்னுடைய மார்பு வலியினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். He had a fall. He did that not long ago. He isn't from here. He comes from Arkansas. He's a preacher. Go on home and preach the gospel. அண்மையில் அவர் கீழே விழுந்ததனால் அது விளைந்தது. அவர் இந்த இடத்தை சேர்ந்தவர் அல்ல. அவர் ஆர்கன்சாஸில் இருந்து வருகிறார். அவர் ஒரு பிரசங்கி. நீங்கள் வீட்டுக்கு திரும்பி சென்று சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். புரிகின்றதா? பார்த்தீர்களா? பார்த்தீர்களா? I've never seen a man his face. அந்த மனிதனின் முகத்தை நான் பார்க்கவே இல்லை. There's a woman standing here. I don't know the woman, never seen her in my life. God knows it. If he can reveal what her trouble is or something about it, would you believe? All of you? இங்கு ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். நான் அந்த ஸ்திரீயை அறியேன். அவளை என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் கண்டதே இல்லை. தேவன் அவளை அறிந்திருக்கிறார். அவளுடைய கோளாறு என்னவென்று அல்லது அதை குறித்து ஏதாவது ஒன்றை அவரால் எனக்கு வெளிப்படுத்தக்கூடுமானால் நீங்கள் விசுவாசிப்பீர்களா? நீங்கள் எல்லோருமே விசுவாசிப்பீர்களா? This is only work identifying the faith that I had to preach what I told you about tonight. உங்களை குறித்து இன்றிரவு நான் கூறியிருப்பதை பிரசங்கிக்க வேண்டும் என்ற விசுவாசத்தை அடையாளம் காண்பிக்கும் கிரியையாக மாத்திரமே இது இருக்கிறது. That's what God revealed, and this is the work proving it. Now you have to have faith to get well. அதைத்தான் தேவன் வெளிப்படுத்தினார். இது அதை நிரூபிக்கும் கிரியா இருக்கிறது. இப்பொழுது நீ குணமாவதற்கு விசுவாசமுடையவளாய் இருக்க வேண்டும். This woman here, I don't think I know her. I don't know her, but I know somebody she knows because I've seen stand here before me. இங்குள்ள இந்த ஸ்திரியை எனக்கு அவளை தெரியாது என்று நான் நினைக்கிறேன். ஆம், அவளை எனக்கு தெரியாது. ஆனால் அவளை அறிந்துள்ள ஒருவரை எனக்கு தெரியும். ஏனென்றால் அவர் எனக்கு முன்பாக இங்கே நின்று கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். She's suffering with a headache. Is that right, lady? You believe that God will heal you? Peregrine's sister. That's right. I've never seen her in my life. That's right. அவள் ஒரு தலைவலியால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறாள். அது சரிதானே ஸ்திரியே? தேவன் உன்னை குணப்படுத்துவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இவள் பேரிகிரேன் அவர்களுடைய சகோதரி. அது உண்மை. அவளை என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அது உண்மை. பேரிகிரேன் இங்கு நின்று கொண்டு என்னை உற்று பார்த்து அதன் பிறகு இப்படி போவதை நான் கண்டேன். சற்று முன் வாருங்கள், பாருங்கள். சரி, பேரிகிரேன் கூட்டத்தில் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. How much do you believe? If you can believe, all things are possible. If you can't believe, nothing can happen. நீ விசுவாசிக்கிறாயா? நீ எந்த அளவு விசுவாசிக்கிறாய்? நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். உன்னால் விசுவாசிக்க முடியாமற் போனால் ஒன்றுமே சம்பவிக்க முடியாது. A little lady with gray hair sitting there looking at me right here. You believe God? You believe if God can reveal to me what you're thinking about there? அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த தலை நிறைத்த ஸ்திரீ, நீ தேவனை விசுவாசிக்கிறாயா? நீ அங்கு என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை தேவனால் எனக்கு வெளிப்படுத்த முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? On the bread. You believe God can take it all for you? Have faith and believe.
உனக்கு மார்பில் ஒரு கட்டி உள்ளது. தேவன் அதை உன்னை விட்டு எடுத்து போடுவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? ஆம், விசுவாசம் உள்ளவளாய் இருந்து விசுவாசி. Now what did she touch? The woman that touched the border of his garment. The Bible said, you will get the Bible. He said he's the high priest that can be touched by the feeling of our infirmities. Isn't that right? இப்பொழுது அவள் எதை தொட்டாள்? வேதமோ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட ஸ்திரியை குறித்து கூறியுள்ளது. வேதாகமத்தை எடுத்து படிக்க விரும்புகிறவர்களே, அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியராய் இல்லாமல் பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருப்பதாகவே கூறியுள்ளார். அது சரிதானே? அவர் பிரதான ஆசாரியராகவே இருந்து கொண்டு அவரே இங்கு நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஜனங்கள் அவரை தொட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Here's a little thin woman raised up her hand sitting out here. I never seen her in my life. But she just then touched something. இங்கு ஒரு சிறிய உருவத்தில் மெலிந்த ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். தன்னுடைய கரத்தை மேலே உயர்த்தியிருக்கிறாள். அவளை என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆனால் அவள் இப்பொழுது ஒன்றை தொட்டாள். இதோ அது உள்ளது. அவள் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவளுக்கு தன்னுடைய மார்பில் கோளாறு உள்ளது. அவளுக்கு வயிற்றிலும் கூட ஒரு கோளாறு உள்ளது. நீ இதை விசுவாசிப்பாயானால் தேவனுடைய சுகப்படுத்தி விட்டார். நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். There's a man sitting way back in the back, looking this way, about the second row coming this way, suffering with asthma. Do you believe God will heal you, sir? ஒரு மனிதன் மிகவும் பின்னால் உட்கார்ந்து கொண்டு இந்த பக்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கமாக வருவதில் இரண்டாம் வரிசை. அவர் காச நோயினால் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். ஐயா, தேவன் உங்களை சுகப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களா? If you believe it, God will make you well. You can have what you ask for if you believe it. நீங்கள் அதை விசுவாசித்தால் தேவன் உங்களை சுகப்படுத்துவார். நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கு ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறாள். இங்கே எதிரே தலை நரைத்தவள். உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் அதை விசுவாசிக்கின்றீர்களா? சரி, நீங்கள் அதை விசுவாசித்தால், அப்படியானால் அந்த பித்தப்பை கோளாறு உங்களை விட்டு நீங்கி போகும். இங்கே கட்டிலில் படுத்துக் கொண்டிருப்பவரே, இதை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர்? தேவனால் உமக்கு சுகத்தை அளிக்க முடியும் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? You'll breathe that cancer, will you? Why don't you rise up and take that bed and go home? உமது கோளாறு என்னவென்று தேவன் என்னிடத்தில் கூறினார். நீர் அவரை விசுவாசிப்பீரா? நீர் விசுவாசித்தால் அந்த புற்றுநோய் உம்மை விட்டு நீங்கிவிடும். நீங்கள் சுகமடைந்து விடுவீர்கள். நீர் ஏன் எழுந்திருந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு இப்பொழுதே வீட்டிற்கு செல்லக்கூடாது? நீர் விசுவாசிக்கிறீரா? நீங்கள் எல்லோருமே விசுவாசிக்கிறீர்களா? நல்லது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவன் அந்த விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் அளித்திருக்கிறாரா? இங்குள்ள ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். தேவன் அந்த விசுவாசத்தை உங்கள் இருதயத்தில் விழச் செய்திருந்தால், இங்கே இந்த வரிசையில் உள்ள நீங்கள் ஒருவர் மேல் ஒருவர் கைகளை வையுங்கள். உங்களுடைய கரங்களை மேலே வையுங்கள். இப்பொழுதே துரிதமாக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடிக் கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கரங்களை ஒருவர் மீது ஒருவர் வையுங்கள். அந்த மனிதன் மேலே இருக்கிறார். கீழே வரிசையில் ஓடுபவர்களே, மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள். இப்பொழுது நம்முடைய காலூன்றி எழும்பி நின்று நாம் தேவனுக்கு ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இனிமேலும் தொடர்ந்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள்.
உங்களுடைய துன்பங்கள் எதுவாக இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும், நீங்கள் அவரை விசுவாசித்தால் இப்பொழுதே எழுந்து நின்று விசுவாசியுங்கள். Almighty God, the God of Abraham, the God of Isaac, the God of Jacob, send forth your power and heal this group of people just now in Jesus Christ's name. Amen. Glory to God. சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, உமது வல்லமையை அனுப்பி இப்பொழுதே இக்கூட்டத்தில் உள்ள ஜனங்களை சுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். தேவனுக்கு மகிமை. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.